அநீதியான ஆட்சியை திமுகவை வீட்டிற்கு அனுப்பிய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர், ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், மாண்புமிகு அமைச்சர், உழைப்பால் உயர்ந்த மனிதர் அண்ணன் ஆனந்த் அவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய உள்ளத்திலும் பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய உள்ளத்திலும் இடம் பிடித்த ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், துடிப்பான ஒரு இளைஞர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர், 24 மணி நேரமும் மக்களுக்காகவும் கழகத்திற்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் நவீன் அவர்களுக்கு தீய சக்தி என்று தலைவர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சொன்னார்கள். அந்த தீய சக்தி என்கின்ற அந்த நோயை விரட்டுவதற்காக தலைவர் தளபதி அவர்கள் கொண்டு வந்த டாக்டர் தான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய அண்ணன் சுதாகர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தொகுதியை சார்ந்த தோழர்களுக்கும், இங்கு திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணுக்கட்டிய தூரம் வரை திரளாக கூடியிருக்கின்ற எங்கள் தாய்மார்களே, எங்கள் சொந்த உறவுகளே, நீங்கள் இல்லை என்றால் இந்த வெற்றி எங்களுக்கு கிடையவே கிடையாது. இருகரம் கூப்பி உங்கள் பாதம் தொட்டு எங்களுடைய நன்றியை நாங்கள் காணிக்கையாக்கிறோம். பாரு, எங்க அஞ்சலை அம்மாள் வீரமங்க வேலுநாச்சியாராக திரண்டிருக்கின்ற எங்கள் தாய் தமிழ் உறவுகளே, சொந்தங்களே, இந்த வெற்றி என்பது உங்களுக்கான வெற்றி. இந்த காட்பாடி தொகுதி என்பது 30 ஆண்டுகள் அடிமையாக இருந்தது. யாரிடம்? திமுக என்கின்ற அரக்கனிடம் நாம் எல்லாம் அடிமையாக இருந்தோம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காட்பாடி தொகுதிக்கு மீண்டும் ஒரு சுதந்திரம் கிடைத்துவிட்டது. அந்த சுதந்திரம் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களால் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. ஆலமரம், அரசமரம் எங்களை எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த கொம்பாதி கொம்ப நினைத்தாலும் எங்களை வீழ்த்த முடியாது என்றெல்லாம் கொக்கரித்தார்கள். இன்னைக்கு எந்த வீட்டுல படுத்துக்கிறது, எங்க டேப்லெட் போட்டு சுகர் பேஷண்டா படுத்திருக்காங்கன்னு தெரியல. முதியோர் இல்லமாக இருந்த சட்டமன்றங்கள் அனைத்தும் இளையோர் இல்லமாக மாற்றிய தலைவன் எங்கள் தலைவன் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். சட்டமன்றத்தில் போய் பாருங்க, வெற்றி பெற்ற 108 சட்டமன்ற உறுப்பினர்களை பாருங்க, எல்லாம் இளம் வயது கொண்டவர்கள் தான், சின்ன பசங்க. இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க என்று சொன்ன இந்த தீய சக்தி திமுகவை அந்த சின்ன பசங்க தான் வீதி வீதியாக இறங்கி மக்கள் மனதிலே சென்று மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர்களாக நம்ம கட்சியில பல பேர் இருக்கிறாங்க. என் பாசத்திற்குரிய தம்பி 31 வயது கொண்ட, என்னை போன்று பேச்சாற்றல் கொண்ட ரமேஷ் என்கின்ற 31 வயது கொண்ட ஒரு இளைஞரை இந்து அறநிலைத்துறை என்கின்ற அமைச்சராக பார்த்து அழகு பார்க்கக்கூடிய தலைவன் எங்கள் தலைவன் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அமைச்சரவை ஃபுல்லா இளைஞர் கூட்டம் தான். ஆனா இதுக்கு முன்னாடி திமுக பாத்தீங்களா, முட்டி வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, இப்படி கொண்ட நபர்கள் தான் சட்டமன்றத்துக்கு போனாங்க, அமைச்சர்களாக இருந்தாங்க. பாதி பேர் சட்டமன்ற பக்கத்துக்கே போல. அதுவும் குறிப்பா இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எப்படி இனிமே அவர் நிரந்தரமா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான். காட்பாடி என்பது திமுகவின் கோட்டை என்று கொக்கரித்த தீய சக்திகளே, காட்பாடி என்பது இனி நிரந்தரமாக தவேகாவின் கோட்டை, எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் கோட்டை. காட்பாடி என்றுமே இனி நிரந்தரமாக நம்மளுடைய கோட்டையாகத்தான் இருக்கும். அந்த முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த சட்டமன்ற அலுவலகத்தை வரும்போதுதான் பார்த்தேன். அவ்வளவு பெரிய ஒரு அலுவலகம், அதை அவர் பயன்படுத்தல, எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சார். மக்களுக்காக உழைக்க வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்
மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதான் அவருடைய நோக்கமா இருக்கு. இப்ப வரும்போது கூட பார்த்தேன், இது நம்ம காட்பாடி சிறப்பு, நம்ம காட்பாடி தான் வரவேற்கிறோம். அதுக்கு கீழே ஒரு பேர் ஒண்ணு எழுதிருக்காங்களே, கிங்ஸ்டன். என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? யாரு யாருப்பா? ஆத்துமணலை கொள்ளையடித்து, ஆத்துமணலை கொள்ளையடித்து, கோடி கோடியாக கொள்ளையடித்து இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சிருக்கீங்களே. 19 வேண்டுகோள், அதிகாரிகளுக்கு வேண்டுகோள். சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்கு போய் அண்ணன் சுதாகர் அவர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் அடுத்த முறை வரும்போது அந்த இடத்துல கிங்ஸ்டன் பேர்லாம் இருக்கக்கூடாது, தயவு செய்து எடுத்துருங்க, தயவு செய்து எடுத்துருங்க. சுதந்திரத்திற்காக போராடிய போராட்ட தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? பாரதியார் பேரை வைங்க, பாரதிதாசன் பேரை வைங்க, வாவு சிதம்பரனார் பேரை வைங்க, கட்டபொம்மனுடைய பேரை வைங்க. இந்த நாட்டுக்காக போராடி சிறை சென்ற பல்லாயிரக்கணக்கான தியாகிகள் இருக்கிறாங்க, அவங்க பேரை வைக்க சொன்னா மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்ச கொள்ளையாளனுடைய பேரை வைப்பதற்கு எதுக்கு அந்த இடம்? ரெண்டே ஆண்டுகளில் ஆளுங்கட்சியாக வந்த ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்று மார்த்தட்டி நாங்கள் பெருமையாக சொல்றோம். தீய சக்தி திமுக ஒவ்வொரு மேடைகளையும் சொன்னாங்க, அவர் விஜய் சினிமாக்கார், அவர் கூத்தாடி நல்ல பலபலன் இருக்கிறாரு, வெள்ளையா இருக்கிறாரு, அதனால அவரை பார்க்கிறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க, ஆனா ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க என்று எங்களை பார்த்து நையாண்டி செய்தவர்கள், நக்கல் செய்தவர்கள் எல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, எங்க தலைவரை பார்ப்பதற்கு வந்த கூட்டம் கூடி கலையும் கூட்டம் அல்ல, தீய சக்தி திருட்டு சக்தி திமுகவை வீட்டிற்கு அதிகாரப்பூர்வமாக வாக்களித்த கூட்டம், மக்கள் கூட்டம். 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரா முன்னாள், அவர் பேர் கூட மறந்து போச்சு தலைவரை, துரைமுருகன். ஐயா இல்ல, இதுக்கப்புறம் அந்த பேர்லாம் இருக்காதுப்பா. அதான் சொல்றேன், காட்பாடி என்பது தாவேகா கோட்டை, அது அவங்க கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் சொல்றாரு. உள்ளாட்சி தேர்தல்ல ஏதாவது ஒரு மேயரை தாவேகா வெற்றி பெற்றால் நான் ஒரு சைடு மீசையை வலித்துக் கொள்கிறேன். யாரு பாது? RS பாரதி சொல்றேன். மொத்தம் 25 மேயர்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும். ஐயா ஒரு மேயர் இல்லையா, இந்த வேலூர் மேயரையும் சேர்த்து சொல்றோம், 25 மேயர்களை தாவேகா உள்ளாட்சி தேர்தலில் வெல்லும் வெல்லும் வெல்லும். மக்களின் துணையோடு வெல்றோம், இளம் சக்திகளோடு நாங்க வெல்றோம். ஆனா தயவு செய்து இந்த ஒரு சைடு மீசை எடுக்கிறேன்னு சவால் விட்டீங்களே, வேண்டாம். ஏன்னா 2 சைடு மீசையிலே உங்களை பார்க்கறதுக்கு சகிக்கல, அவ்வளவு கேவலமா இருக்கு. இது ஒரு சைடு மட்டும் வலிச்சுட்டு வந்தீங்கன்னா பார்க்க சகிக்காது. அதனால ஒரு பாவ மன்னிப்பு சொல்றோம். எப்படி நீங்க தோக்க தான் போறீங்க, 2 சைடுமே மீசை வச்சுட்டு வாங்க. வலிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 2 சைடையும் வலிச்சிருங்க, அப்பையும் பார்க்க சகிக்காதுதான். அதனால இந்த களம் என்பது மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்ம கொடுக்கணும். தீய சக்தி திமுகவையும் அடிமை சக்தி அதிமுகவையும் நம்பியது போன்றோம். மக்களுக்காக மாற்றத்தை கொடுப்பதற்கு ஒரு வரலாற்று தலைவன் 3 எழுத்து மந்திரமாக விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவருடைய கைகையை நாம் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் பற்றிக் கொண்டார்கள். சிங்கிள் மெஜாரிட்டியாக தனித்து போட்டிட்டோம். தேர்தலுக்கு முன்பாக கூட நம்ம கிட்ட எந்த பெரிய கூட்டணியும் கிடையாது. மக்களோடு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டு மக்களை மட்டுமே நம்பி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 108 இடங்களை மாபெரும் வெற்றியை நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த பக்கம் 20 பேர் கூட்டணி, இந்த பக்கம் 15 பேர் கூட்டணி, எல்லாம் மொத்தமா சேர்ந்து அண்ணன் விஜய் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாக. அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களின் ஒத்த தலை ராவணனாக வந்த தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். அப்படி ஒரு பெரும் மாற்றத்தை கொடுத்தாங்க. வாய்க்கிலேயே பேசுறாங்க, திராவிட மாடல், சமூக நீதி மாடல், இது பெரியாரிய மாடல், அம்பேத்கர் மாடல் என்று திமுக வாய்க்கிலேயே பேசியது. சமூக நீதி மாடல்னா என்ன, சமத்துவ மாடல்னா என்ன, சமத்துவமான அங்கீகாரத்தை கொடுக்கணும். கூட்டணி கட்சிகளுடைய உழைப்புலாம் உங்களுக்கு வேணும். கூட்டணி கட்சிகள் வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா வெற்றி பெற்ற பிறகு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திமுக மட்டும்தான் இருந்தது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அதிமுக மட்டும்தான் இருந்தது.
தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே முதலாக ஒரு தலைவன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தார் என்றால் அது நம்மளுடைய தலைவன் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்று மார்த்தட்டி பெருமையாக சொல்றோம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று சொன்ன தலைவன் அறிவு ஆசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சாதி தலைவர் என்று சொன்ன போது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, அவர் உலகம் முழுவதும் சாதித்த தலைவர், எங்களுக்கான தலைவர், கொள்கை தலைவர் என்று உயர்த்தி பிடித்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் தலைவன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். நம்மளை பார்த்து சொல்றாங்க தற்குறிகள், சினிமாக்காரர்கள். யார் தற்குறி, யார் தற்குறி, யார் சினிமாக்காரர்? என்ன உதயநிதி ஸ்டாலின் என்ன சக்கிலுத்தாரா? எங்க சிறைக்கு போனாரா? 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நயன்தாராவோட டான்ஸ் தானே ஆடிட்டு இருந்தார் அவரு. சினிமால நடித்தவர் தானே உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுக துடிக்கின்ற பொழுது 2001 2011 இலங்கை தமிழர் மக்களுக்காக, மீனவர்களுக்காக தன் பின்னாடி திறந்த ரசிகர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த தலைவன் எங்கள் தலைவன் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்கின்ற வரலாறு திமுக தெரியுமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அண்ணன் விஜய் அவர்கள் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சாதிவாரியாக ஆய்வு நடத்தணும் அப்படின்றது அண்ணன் அவர்கள் சொல்றாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை இந்த தெருவில் பயன்படுத்தணும், இந்த தெருவில் பயன்படுத்த கூடாது என்று இதற்கு முன்பு ஆண்ட திமுக பல இடங்களில் முன்னெடுத்திருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடியா, அந்த கொடியை அங்க ஏத்தாதீங்க. விடுதலை சிறுத்தை தலைவரா, அந்த இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு வராதீங்க. திமுக அங்க நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தாதீங்க என்றெல்லாம் பேசிவிட்டு சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு ஆளும் ஆண்ட திமுகவுக்கு என்ன அருகதை இருக்கு? எங்க தலைவர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் பயன்படுத்தல, எந்தெந்த சமூகம் எங்கெங்க இருக்கிறதோ எல்லா இடத்திலும் எங்களின் கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் 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 என்று சொல்லித்தான் தலித் மக்களின் மட்டுமல்ல எல்லா மக்களிடமும் அம்பேத்கர் அவருடைய பெயரை சொல்லி, காமராஜர் அவருடைய பெயரை சொல்லி, அஞ்சலையம்மாள் அவருடைய பெயரை சொல்லி, வீரமங்க வேலுநாச்சியார் அவருடைய பெயர்களையும் கொள்கைகளையும் சொல்லி 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 கொள்கை ரீதியாக உருவான கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்பதை அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்றோம். நாங்க நினைச்சிருந்தா அதிமுகவோடு கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்க முடியாதா? இல்ல பிஜேபியோடு கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்க முடியாதா? அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு மண் என்பது முற்போக்கு மண், இந்த தமிழ்நாடு மண் என்பது தந்தை பெரியார் அவர்களால் பட்டை தீட்டப்பட்ட மண், இந்த மண் என்பது அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்ட மண். ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு, பிளவுவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது, அவர்களை அனுமதிக்க கூடாது என்று பாசிச பிஜேபியை இந்த நிமிடம் வரை எதிர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை நாம் பெருமையா சொல்வோம். ஆனா நம்ம அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க முயற்சி செய்தார்கள். அன்றே கணித்தார் லயலாமணின்னு ஒரு வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல பேசியிருந்தேன். எங்க தலைவரை வீழ்த்துவதற்காக அதிமுகவும் திமுகவும் கூட கூட்டணி வைக்கீங்க. அது பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அதிமுகவும் திமுகவும் எப்படிப்பா கூட்டணி வைக்கும்? இந்த மாதிரி கும்பிட்ட ஆளுகளெல்லாம் செய்தி தொடர்பாளராக விஜய் அவர்கள் போட்டிருக்காங்கன்னு பயங்கர மீம்ஸ் நமக்கு. ஆனா என்ன நடந்தது? அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்துவிடக் கூடாது என்று அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்தார்கள். அதை கூட்டணி கட்சியை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இஸ்லாமிய அமைப்புகள், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து வெற்றி கூட்டணியான அண்ணன் விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று இன்று ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறாங்க. கூட்டணி கட்சியை சார்ந்த அந்த தலைவர்களுக்கும் அந்த தோழர்களுக்கும் நாங்கள் மனப்பூர்வமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரலாற்றில் 3 எழுத்து மந்திரம் எப்பொழுதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1967 அண்ணா என்கின்ற 3 எழுத்து மிகப்பெரிய தாக்கத்தையும் புரட்சியும் ஏற்படுத்தியது. 1977 எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. அந்த வரிசையில் அண்ணா என்கின்ற 3 எழுத்து வரிசையில்
எம்ஜிஆர் என்கின்ற மூன்றெழுத்து வரிசையில் 2026 விஜய் என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தையும் எழுச்சியையும் புரட்சியும் ஏற்படுத்தியது. 8 முறை சட்டமன்ற உறுப்பினரா இதே பகுதியில் இருந்த அப்படின்னு ஐயா துரைமுருகன் அவர்கள் பேசுறாங்க. 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது புரட்சி அல்ல. ஒரு சாமானிய சுதாகரை இருக்கு 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கொம்பாதி கொம்பன் இந்த தொகுதியில் என்னை வீழ்த்த முடியாது, என்னை ஒன்று பண்ண முடியாது, என்னை புடுங்க முடியாது என்று சொன்ன துரைமுருகன் அவர்களை ஒரு எளிய சுதாகரை வைத்து வீழ்த்தியதுதான் புரட்சி. அந்த புரட்சியை செய்த தலைவர் தான் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அண்ணன் விஜய் அவர்களின் போர்ப்படை தளபதி தான் நவீன் அவர்கள். நவீன் அவர்களும் அந்த கட்சியை சார்ந்த தோழர்களும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற தம்பிமார்களும் சந்து முன்னெல்லாம் திரண்டு மக்களிடம் சென்று தலைவருக்கும் விசில் சின்னத்திற்கும் வாக்கு கேட்டதனால் தான் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. இதுதான் புரட்சி. 8 முறை எம்எல்ஏவா இருக்கிறது புரட்சி கிடையாது. ஏன் இந்த வேலூர்ல நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு கதிர் ஆனந்தை தவிர கரைவேட்டி கட்டிய திமுக காரர்கள் யாருக்கும் எந்த தகுதியுமே இல்லையா? யாருக்குமே இல்லையா? திமுக உடன்பிறப்புகளையும் நாங்க ஒரு சொந்தமா தான் பார்க்கிறோம். இங்க நின்று பல பேர் நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க. கருப்பு சிவப்பு கரைவேட்டி கட்டிய அன்பு திமுக உடன்பிறப்புகளை தயவு செய்து சிந்திங்க. துரைமுருகனுக்கு பிறகு அவங்க பையன் கதிரானந்த் தான் என்றால் அப்ப நீங்க எதுக்கு அந்த கட்சியில? எதுக்கு நீங்க கட்சியில? சரி, நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்துட்டீங்க, மாவட்ட செயலாளர் ஒரு பதவி கொடுக்கிறீங்க. அந்த மாவட்ட செயலாளர் பதவியும் அதே கதிரானந்துக்கு தான் கொடுப்பேன் என்றால் இதுதான் மன்னராட்சி, இதுதான் பாசிசம், இதுதான் சர்வதிகாரம். மன்னராட்சியையும் பாசிசத்தையும் சர்வதிகாரத்தையும் வீழ்த்த வந்த ஜனநாயக தலைவன் தான் நம்ம தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். ஒரு பேரு வரலாறு, அழிச்சாலும் அழியாது. அதனால்தான் ஜனநாயகன். அண்ணன் அவர்களுக்கு 22ஆம் தேதி பிறந்த நாள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய நீங்கள் விரும்பி வாக்களித்த உங்களுக்காக உழைப்பதற்கு சினிமா துறையில் இருக்கின்ற நம்பர் 1 இடத்தை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு இந்த நிமிடம் வரை அவர்தான் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார். அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேண்டாம். நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான். அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு வருகிறேன் என்று அந்த மிகப்பெரிய மகுடத்தை தூக்கி எறிந்து விட்டு வந்த தியாக தலைவன், நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கான தலைவன் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த மேடையிலிருந்து நாம் எல்லோரும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். நல்லவங்க எல்லாரும் உங்க முன்னால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்க தலைவா கண்ணு முன்னால நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அண்ணன் விஜய் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பல்லாண்டு காலம் நீங்கள் வாழ வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் உங்கள் பக்கம் இருக்கிறோம். நீங்கள் தைரியமாக திமுக போன்று எத்தனை தீய சக்திகள் வந்தாலும் அந்த தீய சக்தியை விரட்டக்கூடிய ஐயனாராக, தமிழ்நாட்டின் ஐயனாராக இருக்கக்கூடிய தலைவர் தான் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். மதத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு, இனத்திற்கு அப்பாற்பட்டு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வை முன்வைத்து வந்த தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அவருக்கு நாம் எல்லோரும் பக்கபலமா இருக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த வேலூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் இந்த வேலூர் மாவட்டம் என்பது தாவேகாவின் கோட்டையாக, தளபதியின் கோட்டையாக, மாவட்ட செயலர் நவீன் போன்றவரின் கோட்டையாக மாறிவிட்டது. அதற்கு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய தாய் குளங்களும் இளம் பட்டாளங்களும் எங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸும் தான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் புரட்சியையும் நீங்கள் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தீங்க. தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் முதலில் கையெழுத்து போட்டது எதற்கு? சிங்க பெண்கள் என்கின்ற படைக்கு தான் முதலாக அவர் கையெழுத்திட்டார். மகளிர் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பாலியல் ரீதியாக எந்த குற்றங்களும் நடந்துவிடக் கூடாது,
பாலியல் ரீதியாக எங்கள் அக்காவையோ தங்கையோ எவனாவது ஒருவன் தொட்டான் என்றால் அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் என்று முதல் கையெழுத்தாக சிங்க பெண்கள் படை என்ற படையை உருவாக்கி வந்தான் எங்களின் அழகிய தமிழ் மகன் அண்ணன் விஜய் அவர்கள். தெரு தெருவாக சாராய கடையை திறந்து வைத்து குடிக்க வைத்த கூட்டம் திமுகவின் கூட்டம். 717 சாராய கடையை இழுத்து மூடிய தலைவன் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இன்னும் பல கடைகள் இழுத்து மூட போறான். பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல, கல்லூரிகளின் பக்கத்துல, மருத்துவமனையின் பக்கத்துல, பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய இடங்களுக்கு பக்கத்துல, பேருந்து நிலையத்திற்கு பக்கத்துல, எந்தெந்த இடங்களில் பொதுமக்களுக்கும் எங்களின் சிங்க தாய்மார்களுக்கும் இடையூறாக டாஸ்மாக் இருக்கிறதோ அந்த டாஸ்மார்க்கை அண்ணன் விஜய் அவர்கள் உறுதியாக மூடுவார். மூடுவதற்கு உண்டான எல்லா வேலையும் நடக்குது. அண்ணன் சொல்றாரு, டாஸ்மாக் வருமானத்தின் மூலமாகத்தான் என் மக்களை நான் காக்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு டாஸ்மாக் வருமானம் தேவையில்லை, அப்படி ஒரு அதிகாரம் தேவையில்லைன்னு தலைவர் சொல்றார். கஞ்சா புழக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கு உண்டான படைகளை உருவாக்கி வச்சிருக்கிறார். விதை ரொம்ப பெருசா போட்டாங்க இந்த திமுக காரங்க, பூரா திருட்டு பசங்க அவங்க தான். அண்ணா யூனிவர்சிட்டி படிக்க வந்த பெண்ணை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்தது யாரு? திமுக கட்சியை சார்ந்தவை தான். இந்த மெத்தப்பட்ட என்ற ஒரு போதை பொருள் சென்னை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அந்த போதை பொருள் இளம் பிள்ளைகளிடம் சிக்கி சின்னாமினமாகி கொண்டிருக்கு. அந்த மெத்தப்பட்டேன் என்கின்ற அந்த போதை பொருளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்த அயோக்கியன் யார் என்றால் திமுக கட்சியை சார்ந்த அயோக்கியன் தான். இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த அதிமுகவும் திமுகவும் கட்சியை சார்ந்தவன் தான். கள்ளச்சாரம் யாரு கைக்கிறன்னு பார்த்தா திமுக கட்சியை சார்ந்தவன் தான். ஆத்து மண்ண அள்ளி பள்ளிக்கூடத்தை யாரா கட்டுறான்னு பார்த்தா திமுக கட்சியை சார்ந்தவனா இருக்கிறான். பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு செய்து யாருன்னு பாக்குறா திமுக அதிமுக கட்சியை சார்ந்தவங்க தான் இருக்கிறான். அப்போ இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு தலைவராகத்தான் அண்ணன் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தையும் தமிழ்நாடு மாநிலம் என்பது ஒரு அமைதி பூங்காவான ஒரு மாநிலமாக உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் மிகவும் டெடிகேட்டடாக வேலை செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. திமுக பின்னாடி நின்ற கூட்டணி கட்சிகளை எங்க வந்துட்டாங்க பாருங்க, எல்லாம் நம்ம பக்கம் வந்துட்டாங்களா? காரணம் என்னன்னா, உண்மையாக உழைக்கக்கூடிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டதால் எல்லோ தலைவர்களும் இங்க வர குடும்பம் குடும்பமாக கட்சியில சேர்றாங்க. 10,000 20,000 30,000 என்று மக்கள் எல்லோரும் பிறந்து கட்சியில் இணைகிறார்கள் என்றால் அதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றம். இனி தமிழ்நாட்டில் நிரந்தர ஆட்சியாக தாவேக ஆட்சி இருக்கும். நிரந்தர முதலமைச்சராக நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இருப்பார். ஏன்னா மக்களிடம் கொள்ளையடிப்பதற்கு நம்ம வரல, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு நம்ம வரல. ஏன்னா தலைவர் அவர்கள் பார்க்காத பணம் கிடையாது, தலைவர் அவர்கள் பார்க்காத பேர் கிடையாது, தலைவர் அவர்கள் பார்க்காத பட்டங்கள் கிடையாது. அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிதான் வரார். அவர் பின்னாடி இருக்கக்கூடிய 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்களும் சரி, நேர்மையான வழியில் நேர்மையாக உழைத்து படிப்படியாக முன்னேறி வந்தவர்கள் தான். இப்ப அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சுதாகர் அவர்கள் நல்லா இருக்கார், மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மருத்துவர், அவர் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் அந்த மருத்துவ துறையில் எனக்கு சந்தோஷமும் சுகமும் இருந்தாலும் கூட இந்த தொகுதி மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மருத்துவ துறையை கூட ஓர வைத்துவிட்டு உங்களுக்காக 24 மணி நேரம் உழைக்க வந்திருக்கிறார் என்றார். இதுதான் மக்கள் பிரதிநிதிகள். நீங்க சட்டமன்ற அலுவலகத்துக்கு போங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கு, டான் போஸ்கோ ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல. எப்போ போனாலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அலுவலகத்தில் பார்க்கலாம், தொகுதியில் பார்க்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்க பார்க்கணும்? வீட்டுக்கு தான் போய் பார்க்கணும். அப்படியே நீங்க வீட்டுக்கு போனீங்கனால அவங்க பையன் என்ன சொல்லுவாப்ல, என்னம்மா பலன்னு வந்திருக்கீங்களா? ஓ ஃபேர் அண்ட் லவ்லியா, நாங்க கொடுத்த 1000 ரூபாய் என்ன உன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறியா, இல்ல உன் பீரோல இருந்து எடுத்து கொடுக்குறியா, இல்ல உங்க அப்பா வீட்டு காசா? எங்களுடைய வரிப்பணையா, எங்களுடைய வரிப்பணத்தையே வாங்கி கொண்டு எங்களை அவதூறாகவும் இழிவாகவும் பேசியதால் தான் தமிழ்நாட்டு மக்கள் 234 தொகுதிகளிலும் திமுகவை ஓட இருக்கிறார்கள். இன்னும் அந்த ஆணவ பேச்செல்லாம் இன்னும் அவங்ககிட்ட இருந்து மாறல. இன்னும் அதே எகத்தாலும் சாதாரணமா நினைச்சோம், ஜெயிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள் எங்களை ஏமாத்திட்டாங்க,
தமிழ்நாட்டு மக்கள் தவறுதலாக அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன் உங்களுக்கு ஓட்டு போடும்போது இனிச்சிச்சு, எங்களுக்கு ஓட்டு போடும்போது கசக்குதா? நீங்க இந்த திருட்டு கூட்டம் வேண்டாம் என்பதற்காகத்தான், இந்த கொள்ளை கூட்டம் வேண்டாம் என்பதற்காக கொள்கை தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. தாய்மார்களே, நீங்கள் விரும்பிதான் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்க. மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்க. அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்க. ஓட்டு போட்ட உங்களையே கூமுட்டை என்று திமுக சொல்கிறது. ஓட்டு போட்ட உங்களை தற்கூரிகள் என்று திமுக சொல்லுது. ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஓட்டு போட்ட மக்களே உங்களை இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தலைக்குறைவாக பேசுறாங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு 6 மாதத்திலோ 8 மாதத்திலோ உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. ஆமாம், நாங்கள் தற்கூரிகள் தான். ஆமாம், நாங்கள் தவறானவர்கள் தான். ஆமாம், நாங்கள் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம், திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று அவர்களுடைய காதுகள் கிழிகின்ற வகையில் உங்கள் விசில் சத்தம் விண்ணை பிளக்க வேண்டும். ஏன்னா இப்ப பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சராக பாசத்துக்குரிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் இருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில தனியார் பள்ளிகளுக்கு ஒரு தடையில்லா சான்றிதழ் வாங்க வேண்டும் என்றால் 10 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். ஆனால் நம்முடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லிட்டாங்க, 10 பைசா கூட நாங்கள் வாங்க மாட்டோம், உங்களுடைய சான்றிதழ் சரியாக இருந்தது என்றால் நான் அனுமதி தருகிறேன் என்று. எல்லா அமைச்சரும், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி ரமேஷ் அவர்கள் அதிரடி சோதனை எல்லா பக்கமும். அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல 10 பைசா வாங்கக்கூடாது என்று கோயில் கோயிலாக மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாங்க. இதை திமுகவால் பொறுத்துக் கொள்ள முடியல. எங்க போனாலும் ஒப்பாரி வைக்கிறாங்க. இதை திமுக என்று தயவு செய்து சொல்லாதீர்கள், ஓமுக என்று சொல்லுங்கள். புரியல தானே? ஓமுக என்றால் ஒப்பாரி முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. எங்க போனாலும், கல்யாண வீட்டுக்கு போனாலும் அழுகுறாங்க, தொகுதி பக்கம் போனாலும் அழுகுறாங்க, திமுக பேசிட்டு இருக்கும் போது அழுகுறாங்க. ஐயோ மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலையே, ஓட்டு போடலையே, ஓட்டு போடல. அதனால நீங்க திமுக கிடையாது, ஓமுக. திமுக கிடையாது, கமுக, கதறல் முன்னேற்ற கழகம். என்ன கழகம்? கதறல் முன்னேற்ற கழகம். ஒன்ஸ் மோரா, ஓமுக. சொல்லுங்க, ஓமுக என்ன? ஒப்பாரி முன்னேற்ற கழகம். ஓ ஓ என்று ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கழகமாகத்தான் திமுக இருக்கிறது. சேகர் பாபு ஒரு பக்கம் போய் அழுகுறாப்புல, ஸ்டாலின் ஒரு பக்கம் போய் அழுகுறாப்புல, உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் போய் அழுகுறாரு. இந்த தாமோ துன்பரசனா, துன்பரசனா அன்பரசனா, அவர் துன்பரசன் தான். துன்பரசன் ஒரு பக்கம் போய் அழுகுறாரு. இந்த திண்டுக்கல் லியோனின் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் ஒரு பக்கம் போய் அழுகுறாரு. எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ மக்களே எங்களுக்கு ஓட்டு போடலையே, ஓட்டு போடலையே, ஓட்டு போடல. நீங்க நியாயமான ஆட்சி நடத்திருந்தா மக்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. மக்களுக்கு அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் மக்களை சுரண்டக்கூடிய ஒரு செயலை செய்ததால் தான் மக்கள் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அதனால எங்களின் தாய் குலங்களே, இங்கு திரளாக கூடியிருக்கின்ற எங்களுடைய சொந்த உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் பாதம் தொட்ட நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. உங்களுடைய ஓட்டு தான் மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. எனவே மீண்டும் உங்களின் பாதம் தொட்ட நன்றிகளை நாங்கள் காணிக்கை ஆக்குகிறோம். எனவே வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புரட்சியும் நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த தொகுதியில் குடிநீர் பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த தொகுதியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆட்சிக்கு வந்து 25 நாட்கள் தான் ஆகிறது. அதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் சட்டமன்ற உறுப்பினர் சுதாகர் அவர்கள் மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார். தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கின்ற பொழுது தாய்மார்களாகிய, தந்தைமார்களாகிய, அண்ணன்மார்களாகிய உங்கள் எல்லோரிடமும் கொஞ்சம் டைம் கேட்டார்ல, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு. 13 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு. நம்ம வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கோம். 13 லட்சம் கோடி, கோடி கோடியாக இந்த துரைமுருக கும்பல் ஒண்ணு ஆட்டையை போட்டுருச்சு. ஏவா வேலு கும்பல் கொஞ்சம் சுரண்டிருச்சு. திருச்சியில ஒருத்தர் இருக்கிறாப்ல, என்ன நேரு, KN நேரு. நேருன்னா சுதந்திரத்திற்காக பாடுபட்டு தன்னுடைய சொத்தை நாட்டு மக்களுக்காக கொடுத்தவர் ஜவஹர்லால் நேரு. ஆனா நாட்டு மக்களுடைய சொத்தை தனக்கு ஆட்டையை போட்டது KN நேரு. இப்படி எல்லா முன்னாள் அமைச்சர்களும் கஜானால இருக்கிற பணத்தையும் அரசினுடைய சொத்துக்களையும் அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கு. அந்த நிலையெல்லாம் சரி செய்யக்கூடிய வேளையில் மாண்புமிகு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த நிலையெல்லாம் மிக விரைவில் மாறும். மாறிய பிறகு அண்ணன் அவர்கள் வாக்குறுதியில் சொன்ன
அனைத்தையும் அவர் செய்வார். சொல்வதை மட்டும்தான் செய்வார், செய்வதை மட்டும்தான் சொல்வார். எனவே தாய் குலங்களே, அண்ணன்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த காட்பாடி தொகுதியை சார்ந்த தோழர்களுக்கும், மாவட்ட செயலாளர் அண்ணன் நவீன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய அண்ணன் சுதாகர் அவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுவீங்களாமா? எவ்வளவு அழகா சிரிக்கிற பாருமா என் தாய. சொல்லு தாய.